மிதுன ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனைய ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமாக எல்லாமே கை கெட்டின தூரத்தில் வருது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடை இல்லை, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனால் பயப்படாதீங்க, மிதுன ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போகிறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குது. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய மிதுன ராசி பலனுக்குள் போகலாமா? வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து மிதுன ராசி நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்று நான் சொல்ல போகும் விஷயம் சாதாரண ராசி பலன் அல்ல. இந்த தேதி அதிர்ஷ்டம் வரும், அடுத்த மாதம் பணம் வரும், இன்னும் கொஞ்ச நாள்ல வாழ்க்கை மாறும். இன்று மட்டும் சொல்ல போவது இல்லை, ஏனென்றால் பல வருடங்களாக நீங்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்த இடத்திற்கு வந்துவிட்டதா? நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கை வாழ்கிறீர்களா? நீங்கள் நினைத்த மனிதராக மாறிவிட்டீர்களா? நேர்மையாக யோசித்து பாருங்கள். இந்த கேள்வியை நான் ஏன் கேட்கிறேன் தெரியுமா? ஏனென்றால் என்னுடைய வீடியோக்களுக்கு கீழ் தினமும் சில கருத்துக்களை பார்க்கிறேன். தேதி மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, ஒன்றுமே நடக்கலை, என் வாழ்க்கை இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது, அதிர்ஷ்டம் வரலை, எங்களை ஏமாத்துறீங்க, இப்படி பல கருத்துக்கள் வருகிறது. பாதை நான் தவறு என்ன சொல்லலைங்க. உங்களுக்கு அப்படி தோன்றினால் கேட்கும் உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்து பாருங்க. நான் ஒரு வாய்ப்பை பற்றி சொல்ல முடியும், நான் ஒரு நல்ல நேரத்தை பற்றி சொல்ல முடியும், நான் ஒரு வேலையை பற்றி சொல்ல முடியும். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்த தயாராக இருப்பது யார்? நீங்கள் தானே. அதுதான் முக்கியம்ங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்களிடம் ஒரு அருமையான குணம் இருக்கிறது. வேகமாக யோசிப்பீர்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள், அறிவு அதிகமாக இருக்கும், பேச்சு திறன் இருக்கும், எந்த சூழ்நிலைகளுக்கும் தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் இருக்கும். ஆனால் பெரிய நேரத்தில் ஒரு பெரிய பலவீனமும் இருக்கும். மனம் நிலையாக இருக்காது. ஒரு நாள் ஒரு முடிவு, மறுநாள் இன்னொரு முடிவு, இன்று ஒரு கனவு, நாளை இன்னொரு கனவுன்னு ஒரு இலக்கு, நாளை ஒரு இலக்குன்னு. இதுதான் பல மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய ஆரம்பிப்பார்கள், ஆனால் கடைசி கொண்டு செல்வது குறைவாக இருக்குங்க. நிறைய யோசிப்பார்கள், ஆனால் அந்த யோசனைகளை செயல்படுத்துவது குறைவாக இருக்கும். நிறைய கனவு காண்பார்கள், ஆனால் அந்த கனவுகளுக்காக தினமும் உழைப்பது குறைவாக இருக்கும். இதை கேட்டு சிலர் கோவப்படலாம், ஆனால் கோவப்படுவதற்கு முன் உங்கள் வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி பாருங்கள். நீங்கள் எத்தனை விஷயங்களை ஆரம்பித்தீர்கள், எத்தனை விஷயங்களை பாதியிலே விட்டீர்கள், எத்தனை வாய்ப்புகளை யோசித்து யோசித்து இழந்தீர்கள் என்ற கேள்விகளுக்கு பதில் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு புரியுங்க. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெறும் ஜோதிடத்தை மட்டும் நம்பி உட்கார மாட்டார்கள். அவர்களுடைய உண்மையான ஜோதிடம் உழைப்பு தான், அவர்களுடைய உண்மையான அதிர்ஷ்டம் ஒழுக்கம்தான். நான் சொல்லும் பலன்கள் எல்லாம் பொது பலன்கள். நீங்கள் யார், உங்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனை, உங்கள் மனதில் என்ன போராட்டம், உங்க வீட்டில் என்ன சூழ்நிலை, இவை எதுவும் எனக்கு தெரியாது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் சில விஷயங்களை சொல்றேன். ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் நீங்களும் கொஞ்சம் நடக்க வேண்டும், நீங்களும் கொஞ்சம் மாற வேண்டும், நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அதிர்ஷ்டம் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது, தயாராக இருக்கும் மனிதருடைய வாழ்க்கையை மட்டும்தான் அதிர்ஷ்டம் மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இப்போதே செல்லலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ஏன் இன்னும் மாறவில்லை, உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்ன, உங்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன என்பதை நேர்மையாக தெரிந்து கொள்ள தயாராக இருந்தால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இன்று நான் மிதுன ராசிக்காரர்களிடம் பேச போறது அதிர்ஷ்டத்தை பற்றி அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தும் உண்மைகளை பற்றித்தான். பகுதி 1. மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய எதிரி அதிகமாக யோசிக்கும் மனம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த உலகத்துல சில மனிதர்கள் முதல்ல செய்கிறார்கள், பிறகு யோசிக்கிறார்கள். ஆனால் இன்னொரு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முதல்ல யோசிக்கிறார்கள், மீண்டும் யோசிக்கிறார்கள், மறுபடியும் யோசிக்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறார்கள், இறுதியில் எதுவுமே செய்யாமல் விழுகிறார்கள். மிதுன ராசிக்காரர்களே, இந்த 2வது வகையில உங்கள பலர் இருப்பீர்கள். இதை கேட்டு கோவப்பட வேண்டாம். முதல்ல அமைதியா யோசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வாய்ப்புகள் உங்களுக்கு திறமை இல்லாததால போய்விட்டது?
மிக குறைவு. ஆனால் எத்தனை வாய்ப்புகள் அதிகமாக யோசித்ததால் போய்விட்டது, அதுதான் அதிகம்ங்க. முடிவெடுக்க தெரியாமல் அல்ல, முடிவு எடுக்க பயப்படுவதால் தான் பலர் நினைப்பார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு குழப்பம் அதிகம் என்று உண்மையில் பிரச்சனை குழப்பம் அல்ல, பிரச்சனை தவறான முடிவு எடுத்து விடுவோமோ என்ற பயம். அதனால் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீர்கள், அதன் நல்ல பக்கத்தை பார்ப்பீர்கள், அதன் கெட்ட பக்கத்தை பார்ப்பீர்கள், அதன் ஆபத்தையும் பார்ப்பீர்கள், அதன் வாய்ப்பையும் பார்ப்பீர்கள். இப்படி எல்லா கோணத்திலையும் யோசிப்பீர்கள். அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அது வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும். ஏனென்றால் வாழ்க்கையில எல்லா முடிவுகளும் 100% உறுதியாக இருக்காது. சில நேரங்களில் நம்பிக்கையோடு குதிக்க வேண்டும், வாய்ப்புகள் காத்திருக்காது. ஒரு உண்மையை சொல்றேன், வாய்ப்புகள் ரயில் மாதிரி ஒரு நிலையத்துல சில நிமிடங்கள் மட்டும் நிற்கும். நீங்கள் ஏறினால் பயணம், ஏறவென்றால் அது போய்விடும். வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வந்தது, நீங்கள் யோசித்து கொண்டே இருந்தீர்கள், ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா வந்தது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைத்தீர்கள், ஒரு நல்ல உறவு வந்தது, நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தீர்கள். பிறகு என்ன ஆகிறது? வாய்ப்பு போய்விடுகிறது. அதற்கு பிறகு அப்போ செய்திருக்கலாமேன்னு வருத்தப்படுகிறீர்கள். இந்த வருத்தம் பல மிதுனராசிக்காரர்களின் வாழ்க்கையில இருக்கிறது. உங்கள் மனம் உங்களை ஏமாற்றுகிறது. மிதுனராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை கவனியுங்கள், உங்களுடைய எதிரி வெளியில் இல்லை, பல நேரங்களில் உங்களுடைய மனம்தான். ஏனென்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க நினைச்ச உடனே மனம் உங்களிடம் பேச ஆரம்பிக்கும். இது வேலையாகலைன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, தோத்துட்டா என்ன ஆகும்னு கணக்கு போயிட்டு என்னால் முடியலைன்னா இந்த கேள்விகள் எல்லாம் வரும். ஆனால் மனம் ஒருபோதும் கேள்வி கேட்காது. அது வெற்றி அடைந்தால், இது உன் வாழ்க்கையை மாற்றினால், இது உன்னை உயர்த்தினால் இந்த கேள்விகளை கேட்காது. ஏனென்றால் மனதின் வேலை பாதுகாப்பு, மலர்ச்சி அல்ல. அதனால் தான் மனம் எப்போதும் ரிஸ்க் எடுக்க விடாது. செயல்பாடு குறைவுங்க. மிதுன ராசிப்பாளர்களே, உங்களிடம் அறிவு குறைவில்லை, உங்களிடம் தகவல் குறைவில்லை, உங்களிடம் யோசனைகள் குறைவில்லை. பிரச்சனை என்ன தெரியுமா? செயல்பாடு. ஒரு புத்தகம் படிப்பீர்கள், உற்சாகப்படுவீர்கள், 2 நாட்கள் முயற்சி செய்வீர்கள், பிறகு மறந்து விடுவீர்கள். ஒரு வீடியோ பார்ப்பீர்கள், உற்சாகம் வரும், ஒரு வாரம் பார்ப்பீர்கள், பிறகு வேறு விஷயத்திற்கு போய்விடுவீர்கள். இது ஏன் நடக்கிறது தெரியுமா? ஏனென்றால் புதிய விஷயங்களை ஆரம்பத்தில் கிடைக்கும் சந்தோஷம் அதை தொடர்ந்து செய்வதில் கிடைக்காது. ஆனால் வெற்றி கிடைப்பது எங்கே தெரியுமா? தொடர்ந்து செய்வதில் தான். எல்லா கதவுகளையும் திறந்து வைத்தால் எந்த கதவிலும் உள்ள போக முடியாது. இதை கவனமாக கேளுங்கள். ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் 10 இலக்குகளை துரத்தினால் அவன் எந்த இலக்கையும் அடைய மாட்டான். ஒரே நேரத்தில் 10 பிஸ்னஸ் ஐடியாஸ், 10 திட்டங்கள், 10 கனவுகள், 10 முடிவுகள் இப்படி இருந்தால் மனம் சோர்ந்து போய்விடும், சக்தி சிதறி போய்விடும், முடிவில் எதுவுமே உருவாகாது. அதனால தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஃபோக்கஸ் மிகவும் முக்கியம். ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்கள், அதை தொடர்ந்து செய்யுங்கள். மனம் போர் அடித்தாலும் செய்யுங்கள், மனம் மாறினாலும் செய்யுங்கள். ஏனென்றால் வெற்றி உற்சாகத்தால் வராது, ஒழுக்கத்தால் வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கான ஒரு சவால். இன்று நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். நீங்கள் பல வருடங்களாக யோசித்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் இருக்கிறதா? ஒரு பிஸ்னஸ், ஒரு யூடியூப் சேனல், ஒரு கோர்ஸ், ஒரு வேலை மாற்றம், ஒரு திறமை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அதை பற்றி யோசிப்பதை கொஞ்சம் குறையுங்கள். அதற்காக செயல்பட ஆரம்பியுங்கள். ஏனென்றால் யோசனை வாழ்க்கையை மாற்றாது, செயல்தான் வாழ்க்கையை மாற்றும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது அறிவு இல்லாதது அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது திறமை இல்லாதது அல்ல. பல நேரங்களில் அதிகமாக யோசிப்பது, அதிகமாக சந்தேகப்படுவது, அதிகமாக காத்திருப்பது. இதுதான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தவறான முடிவு எடுத்த மனிதன் கூட முன்னேற மாதிரி இருக்கிறது. ஆனால் எந்த முடிவும் எடுக்காத மனிதன் ஒரே இடத்துல தான் நிற்பான். அதனால் இன்று முதல் வாழ்க்கையை யோசித்து மட்டும் வாழாதீர்கள், செயல்பட்டு வாழ ஆரம்பியுங்கள். அப்போதுதான் நீங்கள் எதிர்பார்க்கும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களே, தொடங்குவதில் ஆர்வம் அதிகம், முடிப்பதில் ஏன் தடுமாறுகிறீர்கள்? மிதுன ராசி அன்பர்களே, இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களுடைய பலரில் வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்குங்க. அமைதியாக கேளுங்கள். ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை விஷயங்களை ஆரம்பித்திருக்கிறீர்கள்? எத்தனை கனவுகளை கத்திருக்கிறீர்கள்? எத்தனை திட்டங்களை கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை முறை இனி என் வாழ்க்கை மாறப்போகிறதுன்னு முடிவெடுத்திருக்கிறீர்கள்? நிறைய இருக்கும். ஆனால் அவற்றில் எத்தனை விஷயங்கள் முழுமையாக முடிந்தது? அதுதான் முக்கியமான கேள்வி. பிற மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை தொடங்குவதற்கு இருக்கும் ஆர்வம், ஆனால் முடிப்பதற்கு இருக்கும் பொறுமை குறைவு. புதிதாக தெரியும், எல்லாமே அழகாக தெரிகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய விஷயங்கள் மீது இயல்பாகவே ஈர்ப்பு இருக்கும். புதிய யோசனை, புதிய முயற்சி, புதிய பாதை, புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், இவையெல்லாம் மிகவும் சுவாரஸ்யமாக தோன்றும். அது தவறல்ல.
ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. புதிய விஷயம் வந்தவுடன் பழைய விஷயம் சலிப்பாக தெரியும். அதுதான் பல கனவுகளை பாதியிலே நிறுத்திவிடுகிறது. ஒரு மனிதன் ஒரு மரம் நடுகிறான், அடுத்த வாரம் இன்னொரு மரம் நடுகிறான், மறுநாள் வேறு இடத்தில் இன்னொரு மரம் நடுகிறான். இப்படி தினமும் புதிய மரம் நட்டுக்கொண்டே இருந்தால் எந்த மரம் வளர்ந்து பெரியதாகவும் ஒன்று ஆகாது. ஏனென்றால் அவன் ஒரு மரத்திற்கு முழு கவனம் கொடுக்கவில்லை. பல மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையும் இதுபோலதான் இருக்கிறது. ஆரம்பத்தின் உற்சாகம் முடிவை தராது. ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? ஒரு புதிய முடிவு எடுக்கும்போது மனதில் மிகப்பெரிய உற்சாகம் இருக்கும். அதிகாலையில் எழ வேண்டும் என்ற முடிவு, தினமும் படிக்க வேண்டும் என்ற முடிவு, புதிய திறமை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவு. சில நாட்கள் எல்லாம் நன்றாக போகும். பிறகு மனம் அமைதியாக ஆரம்பிக்கும். உற்சாகம் குறையும் அப்போது என்ன நடக்கிறது? பலர் நிறுத்தி விடுகிறார்கள். அன்பர்களே, உற்சாகம் என்பது தீப்பொறி மாதிரி. சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் ஒழுக்கம் என்பது விளக்கு மாதிரி, தொடர்ந்து வெளிச்சம் கொடுக்கும். வாழ்க்கையை மாற்றுவது உற்சாகம் அல்ல, ஒழுக்கம். பாதியில் விட்டுவிடும் பழக்கம். மிதுனராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனை விஷயங்களை பாதியில விட்டிருக்கிறீர்கள் நினைத்து பாருங்க. ஒரு புத்தகம், ஒரு படிப்பு, ஒரு வேலை, ஒரு திட்டம், ஒரு கனவு, ஒரு இலக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா நாம் முடிவை விரைவாக எதிர்பார்க்கிறோம். இதை போட்டவுடன் படம் வேண்டும்னு முயற்சி செய்தால் நாளை வெற்றி வேண்டும் என்று உழைத்தால் நாளை வாழ்க்கை மாற வேண்டும். ஆனால் இயற்கை அப்படி இயங்குவதில்லை. ஒரு மரம் வளர ஆண்டுகள் ஆகிறது, ஒரு வீடு கட்ட மாதங்கள் ஆகிறது, ஒரு குழந்தை வளர பல வருடங்கள் ஆகிறது. அதே போல ஒரு வாழ்க்கை மாறவும் காலம் தேவை. மனம் மாறிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை முன்னேறாது. மிதுன ராசிக்காரர்களின் இன்னொரு பலவீனம் மனம் அடிக்கடி மாறுவது. இன்று இது சரி என்று தோன்றும், நாளை அது தவறு என்று தோன்றும். இன்று இந்த தவறை சரி சென்று தோன்றும், நாளை வேறு பாதை சரி என்று தோன்றும். இப்படி இருந்தால் எந்த பாதையிலும் தூரம் செல்ல முடியாது. ஒரு மனிதன் ஒரு கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறான். 10 அடி தோண்டுகிறான், தண்ணீர் வரவில்லை. வேறு இடத்திற்கு செல்கிறான், அங்கு 10 அடி தோண்டுகிறான், மீண்டும் வேறு இடம். இப்படி 10 இடங்களில் தோண்டினால் தண்ணீர் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் ஒரே இடத்தில் தொடர்ந்து தோண்டி கொண்டிருந்தால் தண்ணி கிடைத்திருக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. பல மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும்னு நினைப்பார்கள். அது முடியாத விஷயம். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது முதலில் விழுகிறது, மீண்டும் எழுகிறது, மீண்டும் விழுகிறது, அதற்கு பிறகுதான் நடக்க கற்றுக்கொள்கிறது. அது முதல்ல எல்லாம் தெரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிக்கவில்லை. வாழ்தலும் அப்படித்தான். நடக்க ஆரம்பித்த பிறகுதான் காலை தெரியும். மிதுன ராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்பு என்னன்னா, ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. புதிய விஷயங்களை தேடுவதை கொஞ்சம் குறையுங்கள். ஏற்கனவே ஆரம்பித்த ஒரு விஷயத்தை முடிக்க முயற்சி செய்யுங்கள். பாதியில் விட்ட ஒரு கனவை மீண்டும் எடுங்கள். பாதியில் விட்ட ஒரு முயற்சியை மீண்டும் தொடங்குங்கள். பாதியில் விட்ட ஒரு இலக்கை மீண்டும் பிடியுங்கள். ஏனென்றால் வாழ்க்கையை மாற்றுவது புதிய தொடக்கங்கள் அல்ல, முடிக்கப்பட்ட முயற்சிகள் தான். மிதுன ராசி அன்பர்களே, உங்களிடம் திறமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, கற்பனை இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் வெற்றியாக மாற்றும் ஒரு விஷயம் மட்டும் தேவை, தொடர்ச்சி. அதை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டால் உங்களை தடுக்க யாராலும் முடியாது. ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் பிரச்சனை திறமை இல்லாதது அல்ல, அந்த திறமையை ஒரே பாதையில நீண்ட காலம் செலுத்தாததான். அதை மாறி உங்களுடைய வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். பகுதி 3. மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை கெடுப்பது கெட்ட காலம் அல்ல, சிதறும் மனம்தான். மிதுன ராசி அன்பர்களே, இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையை நேரடியாக தொட்டு செல்லலாம். அமைதியாக கேளுங்கள். ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நாள் முழுவதும் நீங்கள் எத்தனை விஷயங்களை பற்றி யோசிக்கிறீர்கள்? குடும்பம், பணம், வேலை, எதிர்காலம், நண்பர்கள், உறவுகள், பழைய நினைவுகள், புதிய ஆசைகள், இப்படி எத்தனை விஷயங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது? மிகவும் அதிகம்ங்க. அதுதான் பல மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமும் அதே நேரத்தில் அதுவே மிகப்பெரிய பலவீனமும். ஏனென்றால் உங்களுடைய மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அது எப்போதும் சரியான திசையில் ஓடுவதில்லை. மனம் வலிமையாக இருப்பதே இல்லை. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் உடலால் ஓய்வெடுக்கலாம், ஆனால் உங்களுடைய மனம் ஓய்வெடுப்பது மிகவும் அரிதுங்க. இரவு படுத்தாலும் யோசனை, காலை எழுந்தாலும் யோசனை, வேலை செய்தாலும் யோசனை, அமைதியாக இருந்தாலும் யோசனை. ஒரு விஷயம் முடிந்தா இன்னொரு விஷயம், அது முடிந்தா 3வது விஷயம். இப்படி மனம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். வெளியில பார்த்தா நீங்க அமைதி இருப்பது போல தெரியும், ஆனால் உள்ளே இருக்கும் ஒரு பந்தை போல சத்தம் இருக்கும். எல்லா விஷயங்களிலும் கவனம் வைத்தால் எதிலும் முன்னேற முடியாது. ஒரு விஷயத்தை
கவனமா கேளுங்க. ஒரு மனிதன் ஒரே நேரத்துல 10 வழிகள்ல நடக்க முடியுமா? முடியாது. ஒரே நேரத்துல 10 இடங்களுக்கு செல்ல முடியுமா? முடியாது. அதே போல ஒரே நேரத்துல 10 இலக்குகளை புறக்கணித்தா எந்த இலக்கையும் அடைய முடியாது. அது மிதுன ராசிக்காரர்கள் இந்த தகவலை செய்கிறார்கள் என்று ஒரு ஆசை, நாளை இன்னொரு ஆசை, மறுநாள் வேறொரு ஆசை. சக்தி சிதறி போய் விடுகிறது, நேரம் சிதறி போய் விடுகிறது, இதனால் முயற்சி சிதறி போய் விடுகிறது. இது இறுதியில் விளைவது மட்டும் வருவதில்லை. உங்களுடைய கவனத்தை யார் திருடுகிறார்கள்? மிதுன ராசிக்காரர்களே, ஒரு காலத்துல மனிதர்களின் பணத்தை திருடினார்கள், இன்று மனிதர்களின் கவனத்தை திருடுகிறார்கள். அதுதான் மிகப்பெரிய திருட்டு. ஏனென்றால் பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரமும் கவனமும் போனால் வாழ்க்கையின் ஒரு பகுதி போய்விடுகிறது. ஒரு செய்தி, ஒரு காணொளி, ஒரு பேச்சு, ஒரு சின்ன விஷயம், அதை பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள், பிறகு இன்னொன்று, அதற்கு பிறகு இன்னொன்று பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். 1 மணி நேரம் போய்விடுகிறது, 2 மணி நேரம் போய்விடுகிறது, பிறகு நேரம் போனதே தெரியலன்னு சொல்கிறீர்கள். அதுதான் பிரச்சனை. நேரம் போனதே தெரியாமல் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஒப்பிட்டு வாழும் பழக்கம். மிதுன ராசிக்காரர்களின் இன்னொரு பெரிய பிரச்சனை தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது. அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், அவன் எவ்வளவு முன்னேறி இருக்கிறான், அவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது, எனக்கு ஏன் கிடைக்கவில்லை, இப்படி தொடர்ந்து ஒப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதை நிறுத்திவிட்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் முன்னேறும். ஒரு பூவிடம் நீ ஏன் மரமாக இல்லை என்று கேட்டால் என்ன அர்த்தம்? ஒரு மரத்திடம் நீ ஏன் ஒரு பூ போல இல்லைன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றுக்கும் தனித்த பயணம் இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த பாதை இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் வழி வெளியில பலர் நினைப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று. அவர்கள் பேசுவார்கள், சிரிப்பார்கள், எல்லோருடனும் பழகுவார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கும் குழப்பத்தை பலர் பார்க்க மாட்டார்கள், அவர்களுக்குள்ளே இருக்கும் பயத்தை பலர் பார்க்க மாட்டார்கள், அவருக்குள்ளே இருக்கும் தனிமையை பலர் பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். பல நேரங்கள்ல அவர்கள் மற்றவர்களை மகிழ்விப்பார்கள், ஆனால் தங்களுடைய மனதை கவனிக்க மறந்து விடுவார்கள். எல்லா கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை கவனமாக கேளுங்கள். வாழ்க்கையில எல்லா வாய்ப்புகளும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பாதைகளிலும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாதை போதும், அதில் பிரிந்து நடந்தால் போதும். ஒரு இலக்கு போதும், அதில் தொடர்ந்து உழைத்தால் போதும். ஒரு கனவு போதும், அதை விடாமல் பிடித்திருந்தால் போதும். மிதுன ராசிக்காரர்களுக்கான ஒரு சவால், இன்று முதல் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க. ஒரே ஒரு விஷயம், அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஒரு திறமையாக இருக்கலாம். அதை தொடர்ந்து 90 நாட்கள் செய்யுங்கள். மனம் மாறினாலும் செய்யுங்கள், சலிப்பு வந்தாலும் செய்யுங்கள், விளைவு தெரியாவிட்டாலும் செய்யுங்கள். ஏனென்றால் வாழ்க்கையை மாற்றுவது திறமை அல்ல, தொடர்ச்சி. மிதுன ராசினர்கள், உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது அதிர்ஷ்ட குறைவல்ல, உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது கிரகங்களும் அல்ல. பல நேரங்கள்ல உங்களுடைய கவனம் சிதறி இருப்பது தான் சக்தி, சிதறி இருப்பது தான் மனம். ஒரு இடத்துல நிலையாக இல்லதான், அதை நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டால் நீங்கள் நினைப்பதை விட பெரிய உயரத்திற்கு செல்ல முடியும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களிடம் திறமை குறைவாக இருப்பதில்லை, அந்த திறமையை ஒரே திசையில் செலுத்துவது மட்டும்தான் குறைவாக இருக்குது. அது சரியாக விட்டால் உங்களுடைய வாழ்க்கையும் சரியாக ஆரம்பித்துவிடும். பகுதி 4. உங்களுடைய வார்த்தைகள் வாழ்க்கையை உயர்த்தவும் முடியும், உடைக்கவும் முடியும். மிதுன ராசி அன்பர்களே, இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களுடைய மிகப்பெரிய பலத்தை பற்றியது. அதே நேரத்தில் அது சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றால் மிகப்பெரிய பலவீனமாகவும் மாறக்கூடியது. அது என்ன தெரியுமா? உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய சிந்தனையை வெளிப்படுத்தும் திறன். மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே பேசும் திறன் அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் பழகி விடுவார்கள், எந்த மனிதனுடனும் உரையாட ஆரம்பித்து விடுவார்கள். மனதில் இருக்கும் விஷயங்களை வார்த்தைகளாக மாற்றும் திறன் அவர்களுக்கு இருக்கும். இது ஒரு வரம். ஆனால் இந்த வரத்தை சரியாக பயன்படுத்தாத போது அதே வாழ்க்கையில பிரச்சனைகளையும் உருவாக்கும். அதிகமாக பேசுவதால வெறும் பிரச்சனை. ஒரு உண்மையை சொல்கிறேன், வாழ்க்கையில பலர் தோல்வி அடைவதற்கு காரணம் அவர்களுக்கு பேச தெரியாததல்ல, எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரியாதது. இந்த உலகத்துல சில விஷயங்களை பேச வேண்டும், சில விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை புரிந்து கொண்டா மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். மனம் திறந்து விட்டால் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவீர்கள். உங்களுடைய கனவுகள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து விடுவீர்கள். பிறகு அதே விஷயங்கள் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக திரும்பும். அப்போது
வலி அதிகமாக இருக்கும். அதனால தான் எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருடைய கருத்தையும் கேட்டு வாழ்க்கையை குழப்பாதீங்க. மிதுன ராசிக்காரர்களின் இன்னொரு பெரிய பலவீனம் அதிகமான கருத்துக்களை கேட்பது. ஒரு முடிவெடுக்க வேண்டும், ஒருவரிடம் கேட்பார்கள், இன்னொருவரிடம் கேட்பார்கள், மூன்றாவது மனிதரிடம் கேட்பார்கள், நான்காவது மனிதரிடம் கேட்பார்கள். இறுதியில் என்ன ஆகும்? மனம் இன்னும் குழப்பமாகிவிடும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அனுபவத்தை வைத்து பேசுவார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை வைத்து பேசுவார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை வாழப்போவது யார்? நீங்கள் தான். அதனால ஆலோசனையை கேளுங்கள், ஆனால் முடிவு உங்களுடையதாக இருக்க வேண்டும். வார்த்தைகளால காயப்படுத்தாதீர்கள். மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம்ங்க. அதனால் அந்த மற்றவர்களின் சந்தோஷப்படுத்தவும் முடியும், காயப்படுத்தவும் முடியும். சில நேரங்களில் கோவத்தில் பேசப்பட்ட ஒரு வார்த்தை பல வருட உறவை உடைத்துவிடும். ஒரு நொடி பேசப்பட்ட வார்த்தை பல வருட நம்பிக்கையை அழித்துவிடும். அதனால தான் பேசுவதற்கு முன் யோசிக்க வேண்டும். இந்த வார்த்தை உண்மையா? இந்த வார்த்தை தேவையா? இந்த வார்த்தை நல்லதா? இந்த 3 கேள்விகளையும் கேளுங்கள். அதற்கு பிறகு பேசுங்கள். மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக வாழாதீர்கள். பல மிதுன ராசிக்காரர்கள் ஒரு பழக்கம் இருக்கும். எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். எல்லோருக்கும் பிடித்த மனிதராக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைப்பார்கள். ஆனால் ஒரு உண்மையை சொல்றேன், இந்த உலகத்துல எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. அது முடியாத விஷயம். நீங்க எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் உங்களை பிடிக்காதவர்கள் இருப்பார்கள். நீங்கள் எவ்வளவு உதவி செய்தாலும் உங்களை தவறாக புரிந்து கொள்பவர்கள் இருப்பார்கள். அதனால் எல்லோருடைய பாராட்டுக்காக வாழாதீர்கள். உங்களுடைய மனசாட்சிக்கு சரியாக வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதை விட வாழ ஆரம்பியுங்கள். இதை கவனமாக கேளுங்கள். பலர் வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் இதை செய்வேன், ஒரு நாள் அங்க போவேன், ஒரு நாள் பெரிய மனிதனாக வருவேன், ஒரு நாள் வாழ்க்கையை மாற்றுவேன். ஆனால் அந்த ஒரு நாள் வருவதில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் பேசுவதில் கிடைக்கும் சந்தோஷம் செய்வதில் இருக்கும் கஷ்டத்தை மறக்க வைக்கிறது. அதனால் பேசுவதை கொஞ்சம் குறையுங்கள், செய்வதை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள். அப்போது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கேட்பதற்கும் ஒரு சக்தி இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களே, பேசுவது ஒரு திறமை, ஆனால் கேட்பது ஒரு ஞானம். பல நேரங்களில் வாழ்க்கையை மாற்றும் பதில்கள் நம்மளுடைய பேச்சில் இருக்காது, மற்றவர்களின் அனுபவங்கள்ல இருக்கும். அதனால கொஞ்சம் அமைதியா கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். உலகம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களின் உண்மையான களம் உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தொடர்பு கொள்ளும் திறன், இவையெல்லாம் மிகப்பெரிய வரங்கள். ஆனால் அவை சரியான திசையில் செயல்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் அதே வரம் ஒரு சுமையாக மாறிவிடும். மிதுனராசி அன்பர்களே, வாழ்க்கையில பெரிய மாற்றம் வர வேண்டும் என்றால் புதிய வார்த்தைகள் தேவையில்லை, புதிய செயல்கள் தேவை. பெரிய அறிவுரைகள் தேவையில்லை, தினசரி சிறிய முன்னேற்றங்கள் போதும். நீங்கள் பேசும் வாழ்க்கையை விட நீங்கள் வாழும் வாழ்க்கை பெரியதாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான முன்னேற்றம். அதுதான் ஒரு நாள் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் நிம்மதியையும் மரியாதையும் உங்களுக்கு கொண்டு வரும். பகுதி 5. மிதுனராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையை கெடுப்பது தோல்வி அல்ல, நிலையான முடிவு இல்லாததுதான். மிதுனராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையில மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்கலாம். ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனை முறை முடிவு எடுத்திருக்கிறீர்கள்? இனி இப்படித்தான் வாழப்போகிறேன், இனி தினமும் உழைக்கப் போகிறேன், இனி இந்த பழக்கத்தை விட போகிறேன், இனி என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறீர்கள்? நிறைய முறை இருக்கும். ஆனால் அந்த முடிவுகள் எவ்வளவு நாட்கள் நீடித்தது? அதுதான் முக்கியம். பிற மிதுனராசிக்காரர்களின் வாழ்க்கையில இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை முடிவு எடுப்பதல்ல, அந்த முடிவுல நிலைத்து நிற்பது. மனம் மாறுவது இயல்பு, ஆனால் வாழ்க்கை முழுவதும் மாறிக்கொண்டே இருந்தால் மனித மனம் மாறும். அது இயல்பு என்று மகிழ்ச்சி. மாலை சோகம், இன்று உற்சாகம், நாளை சோர்வு, இது எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் மிதுனராசிக்காரர்களின் வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஒரு விஷயம் நடக்கிறது. மனம் மாறுவது மட்டுமல்ல, இலக்கு மாறுகிறது, பாதையும் மாறுகிறது, ஆசையும் மாறுகிறது, முடிவும் மாறுகிறது. வாழ்க்கை எந்த திசையில் செல்லும்? ஒரு படகு படியில செல்லும் ஒவ்வொரு நிமிடமும் திசையை மாற்றினால் என்ன ஆகும்? அது தரையிறங்குமா? அடையாது, அது சுற்றி கொண்டே இருக்கும். பலருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். முயற்சி இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆனால் திசை நிலையாக இல்லை. பாதையில் விட்டு சென்ற கனவு. மிதுனராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பாதியில விட்ட கனவுகள் எத்தனை? அதை நினைத்து பாருங்கள். ஒரு திறனை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தீர்கள், நிறுத்திவிட்டீர்கள். ஒரு தேர்வுக்கு தயாரானீர்கள், நிறுத்திவிட்டீர்கள். ஒரு தொழில் செய்ய நினைத்தீர்கள், நிறுத்திவிட்டீர்கள். ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பித்தீர்கள், நிறுத்திவிட்டீர்கள். இந்த நிறுத்திவிட்டேன் என்ற வார்த்தை பல வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் வாழ்க்கை வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும்
விதிக்கும் இருக்கும் வித்தியாசம் திறமையில் இல்லை, தொடர்ச்சியில். உடனடி விளைவு வேண்டும் என்ற ஆசை இன்றைய காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாம் உடனே வேண்டும், உடனே பணம் வேண்டும், உடனே வெற்றி வேண்டும், உடனே மாற்றம் வேண்டும். ஆனால் இயற்கை அப்படி வேலை செய்யாது. ஒரு விதை விதைத்தவுடன் மரம் வராது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் பெரியவனாக மாறமாட்டான். ஒரு நாள் உழைத்தவுடன் வாழ்க்கை மாறாது. பலருக்கு காலம் தேவை, பொறுமை தேவை, தொடர்ச்சி தேவை. இதைத்தான் பலர் மறந்து விடுகிறார்கள். இன்று செய்த சிறிய முயற்சியை இழக்காதீர்கள். பலர் இணைப்பார்கள், இதனால் என்ன ஆகப் போகிறது, இவ்வளவு சின்ன முயற்சி என்ன மாற்றம் செய்யும்? ஆனால் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எல்லாம் சிறிய விஷயங்களில் இருந்துதான் ஆரம்பிக்குது. ஒரு நாள் படித்த ஒரு புத்தகம், ஒரு நாள் சேமித்த ₹1, ஒரு நாள் நடந்த 1 கிலோமீட்டர், ஒரு நாள் பட்ட ஒரு புதிய விஷயம், இவை சிறியதாக தோன்றலாம். அதனால் பல வருடங்கள் கழித்து பார்த்தா அதுதான் வாழ்க்கையை மாற்றி இருக்கும். உங்களை நீங்களே ஏமாற்றாதீர்கள். மிதுன ராசிக்காரர்களே, ஒரு உண்மையை சொல்றேன். உலகத்துல மற்றவர்களை ஏமாற்றுவது எளிது, ஆனால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வது மிகவும் ஆபத்தானது. நாளை ஆரம்பிக்கிறேன், அடுத்த வாரம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் சில நேரங்களில் உண்மை இல்லை. அதை தள்ளி போடுவதற்கான காரணங்கள் வாழ்க்கை காத்திருக்காது, காலம் காத்திருக்காது, வாய்ப்புகள் காத்திருக்காது. அதனால் நீங்களும் காத்திருக்காதீர்கள். மற்றவர்களை விட உங்களையே வெல்லுங்கள். இந்த உலகத்துல எல்லோரையும் வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய நண்பர்களை வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய உறவினர்களை வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று இருந்த உங்களை மட்டும் வென்றால் போதும். நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருங்கள். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் முன்னேறுங்கள். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வளருங்கள். அதுவே உண்மையான வெற்றி. மிதுன ராசிக்காரர்களுக்கான விழிப்பு: இன்று முதல் ஒரு முடிவெடுங்கள். ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்கள். அதை முடிக்கும் வரை விடாதீர்கள். மனம் மாறினாலும் விடாதீர்கள். சோர்வு வந்தாலும் விடாதீர்கள். மற்றவர்கள் சிரித்தாலும் விடாதீர்கள். விளைவு தாமதமானாலும் விடாதீர்கள். ஏனென்றால் வெற்றி என்பது ஒரே நாளில் வருவதல்ல, விடாமல் தொடர்ந்து நடந்த மனிதனை தேடி வரும். மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது கெட்ட நேரம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது தோல்வியும் அல்ல. பல நேரங்கள்ல ஒரு முடிவுல நிலைத்து நிற்க முடியாதுதான். அது நீங்கள் சரி செய்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஆரம்பமாகும். ஏனென்றால் உங்களிடம் திறமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, கற்பனை இருக்கிறது, வாய்ப்புகளை கண்டுபிடிக்கும் திறன் இருக்கிறது. இல்லாதது ஒன்றே ஒன்று, தொடர்ச்சி. அதை கற்றிக்கொண்ட நாளே நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கை உங்களை நோக்கி வர ஆரம்பித்துவிடும். பகுதி 6. மிதுனராசிக்காரர்களே, எல்லாம் தெரிந்தும் வாழ்க்கை ஏன் மாறவில்லை? மிதுனராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பல பேருடைய மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு நல்லது எது என்று தெரியுமா? தெரியும். கெட்டது எது என்று தெரியுமா? தெரியும். எதை செய்தால் வாழ்க்கை முன்னேறும் என்று தெரியுமா? தெரியும். எதை செய்தால் வாழ்க்கை பின்னோக்கி போகும் என்று தெரியுமா? அதுவும் தெரியும். அப்படி என்றால் ஏன் வாழ்க்கை என்றும் மாறவில்லை? இதுதான் பலருடைய உண்மையான கேள்வி. வாழ்க்கையை மாற்றுவதற்கு அறிவு மட்டும் போதாது, செயல் வேண்டும். தெரிந்திருப்பது வெற்றி அல்ல. இன்று பலருக்கு எல்லாம் தெரியும். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். பணம் சேமிக்க என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். உண்மையில என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும். ஆனால் அதை செய்கிறீர்களா? அதுதான் முக்கியம். ஒரு மனிதன் நீச்சல் பற்றி 100 புத்தகம் படிக்கலாம். ஆனால் தண்ணீரில் இறங்கவில்லை என்றால் நீந்த கற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அதுபோல வாழ்க்கையும் அறிகுறி காட்டும். செயல்தான் இலக்கை அடைய வைக்கும். உங்களுடைய மனம் மிகவும் புத்திசாலி. உங்களுடைய மனம் மிகவும் வேகமாக வேலை செய்யும். அதனால் ஒரு ஆபத்தையும் உருவாக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை கூட செய்யாமல் இருப்பதற்கு காரணங்களை உருவாக்க ஆரம்பித்துவிடும். இன்னும் சரியான நேரம் வரல, இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இப்ப சூழ்நிலை சரியில்லை, அடுத்த மாதம் ஆரம்பிக்கலாம், இப்படி பல காரணங்கள் வரும். அவை உண்மை போலவே தோன்றும். ஆனால் பல நேரங்கள்ல அது பயத்தின் வேறு வடிவம். உழைப்பை விட சிந்தனையில் வாழ்கிறீர்களா? மிதுன ராசிக்காரர்களே, நேர்மையாக சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிக நேரம் செலவிடுவது எதுல? செய்வதிலா அல்லது யோசிப்பதிலா? பல நேரங்கள்ல நம் மனதிற்குள் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுகிறோம். ஒரு நாள் பெரிய மனிதராக போகிறோம், ஒரு நாள் நிறைய பணம் சம்பாதிக்க போகிறோம், ஒரு நாள் எல்லோரும் நம்மை மதிக்க போகிறார்கள். இந்த கற்பனைகள் தவறல்ல. ஆனால் அவை செயலாக மாறாவிட்டால் என்ன பயன்? பசியோடு இருக்கும் மனிதன் உணவை நினைத்து கொண்டே இருந்தால் வயிறு நிரம்புமா? நிறையாது. சாப்பிட வேண்டும். அதுபோல வெற்றியை நினைத்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை மாறாது, உழைக்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்களே, உங்களிடம் திறமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, வேகமாக கற்றுக்கொள்ளும் திறன் இருக்கிறது, புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கும் திறன் இருக்கிறது. ஆனால் இனி ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக யோசிப்பதை விட கொஞ்சமாக அதிகமாக செயல்படுங்கள். அதிகமாக பேசுவதை விட கொஞ்சம் அதிகமாக உழையுங்கள். அதிகமாக கனவு காண்பதை விட அந்த கனவுகளுக்காக தினமும் ஒரு சிறிய அடி எடுத்து வையுங்கள்.
அப்போது நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை மெதுவாக உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஜோதிடத்தை நம்புங்கள், இறைவனை நம்புங்கள், நல்ல நேரத்தை நம்புங்கள், அதிர்ஷ்டத்தை நம்புங்கள். ஆனால் அதை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நடத்தாதீர்கள். ஏனென்றால் அதிர்ஷ்டம் வானத்திலிருந்து விழுவதில்லை. அதிர்ஷ்டம் நம்மளுடைய உழைப்பிலிருந்து பிறக்கிறது. அதிர்ஷ்டம் நம்மளுடைய முயற்சியிலிருந்து உருவாகிறது. நம்மளுடைய ஒழுக்கத்திலிருந்து வருகிறது. அதிர்ஷ்டம் நம்மளுடைய தினசரி செயல்களில் இருந்து உருவாகிறது. பலர் என் வாழ்க்கை மாறல, எனக்கு அதிர்ஷ்டம் ஒண்ணுமே நடக்கலைன்னு புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் புலம்புவதால் வாழ்க்கை மாறாது. முயற்சியால் மட்டுமே வாழ்க்கை மாறும். ஒரு சிறிய செயல் 1000 ஆசைகளை விட பெரியது. ஒரு சிறிய முன்னேற்றம் 1000 காரணங்களை விட சக்தி வாய்ந்தது. அதனால் இனிமேல் புலம்பாதீர்கள், முயற்சி செய்யுங்கள், தள்ளி போடாதீங்கள், இன்றே ஆரம்பியுங்கள். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல காலம் வரும்போது அதை பிடித்து கொள்ளும் அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அதிர்ஷ்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.